சென்னையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 300 பேர், மாநில பேரிடர் மீட்புப் படையின் 50 பேர் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைக்க 107 படகுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், கனமழையை எதிர்கொள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே சென்னை மாநகராட்சியில எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தையும் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தாங்க. அதன்படி சென்னையில் எப்பொழுதெல்லாம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்கிறதோ அப்போதெல்லாம் வடகிழக்கு பருவமழை நடவடிக்கை குறித்த ஒரு பக்க அறிக்கையை மாநகராட்சி 6 மணி நேரத்திற்கு ஒவ்வொரு முறையும் வெளியிட்டு வருகின்றது. அதன்படி சென்னையில நம்ம சற்று நேரத்துக்கு முன்னதாக தெரிவித்தது போன்று 800 பகுதியில அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்றும், குறைந்தபட்சமாக மடிப்பாக்கம் பகுதியில 26 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கக்கூடியதாக 26 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கக்கூடியதாக, அதாவது 2 சென்டிமீட்டர் மடிப்பாக்கம் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கக்கூடியதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு 215 இடங்கள்ல நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளது. 111 சமையல் கூடங்களும் தயார் நிலையில் இருக்கு. இதுவரைக்கும், அதாவது 22/10/2025 முதல் 30/10/2025 நேற்று வரை 5,98,200 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 32,500 பேருக்கு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே போன்று சென்னையை பொறுத்த வரைக்கும் 107 படகுகள் தயாராக உள்ளது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் அதிக வெள்ளம் ஏற்பட்டால் அந்த பகுதியில படகுகள் இயக்கப்பட்டு பொதுமக்களை மீட்பதற்காக தரநிலையில் வைக்கப்பட்டிருக்கு. அதுல 36 படகுகள் மாநகராட்சி சொந்தமாகவே வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய பேரிடர் மீட்பு படையை பொறுத்த வரைக்கும் 300 நபர்களும், மாநில பேரிடர் மீட்பு படையை பொறுத்த வரைக்கும் 50 நபர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. 15 மண்டலங்களிலையும் தண்ணீர் தேங்கும் இடங்களிலையும் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்காக மொத்தம் 1496 மோட்டார் இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கு. 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த கட்டளை மையம் மூலமாக மழை தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் உதவிகளை முழுவதுமாக 1913 என்ற உதவி எண்ணில் தொடர்ந்து 24 மணி நேரமும் பொதுமக்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவியினை செய்து கொள்ளலாம் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் புயல் மற்றும் மழையின் போது முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு வழங்கும் வகையில் ஆவின் பால் பவுடர் 1,00,000 பாக்கெட்டுகளும், 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு மற்றும் 1 லிட்டர் பாமாயில் அடங்கிய தொகுப்பு 1,00,000 எண்ணிக்கையிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர சென்னை குடிநீர் வாரியம் சார்பிலையும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் வாரியம் சார்பில் மட்டும் 2,149 களப்பணியாளர்களும், சென்னை மாநகராட்சி தரப்புல 22,000 பணியாளர்களும் இந்த வடகிழக்கு பருவமழை பணியில் ஈடுபட்டு வருவதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.